யாக்கோபு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எவ்வளவு அழகா சத்தியம் சொல்லி தருகிறது பாருங்களேன். ஒரு விஷயத்த கேட்கறதற்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேகமா இருக்கணுமா, தீவிரமா இருக்கணுமா, கேட்கறதுக்கு நம்ம அவசரப்படணுமா, பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணுமா, கோபிக்கிறதற்கு தாமதப்படுத்தணுமா. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கோபிக்கிறதற்கு விரைவாயும், பேசுகிறதற்கு அதைவிட விரைவாகவும், கேட்கறதற்கு தாமதமாயும் இருக்கிறோம். ஒரு காரியத்துல நமக்கு கோபம் வருது, நம்ம எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறது, நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த இடத்துல நமக்கு எதிராக நிற்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்கக்கூடிய பொறுமை நமக்கு முதல்ல இல்லை. அவங்க என்ன இடத்துல இதை செஞ்சாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, என்ன சூழலில் அது செய்யப்பட்டது, அந்த நபர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான பொறுமை நம்ம கிட்ட இல்லை. நாம அதிக விரைவாக பேச ஆரம்பித்து விடுகிறோம். அந்த கோபம் அதை காட்டிலும் அதிகமாக வெளிப்படுகிறது. அப்படியே இந்த சத்தியத்திற்கு எதிர்ப்பதமாக நாம செயல்படுறோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மனுஷருடைய கோபம் தேவன் விரும்புகின்ற நீதியை அது செயல்படுத்தாது. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நம்முடைய கோபம் தேவன் செயல்படுவதை அங்கு தடுக்கிறது. தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அந்த இடத்துல தடுக்கிறோம். உங்க கோபத்தின் மேல நீங்க ஆளுகை செய்யுங்கள், கோபம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க அத கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள், அது உங்களை கட்டுப்பாடு செய்யக்கூடாது, உங்களை ஆதிக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் சொல்லுகிறது.